நிம்மதி எங்க கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருந்தா இந்த கதையை முழுமையா கேளுங்க. இது ஒரு கற்பனை கதை தான். பிரம்மா என்ன பண்றாருன்னா, எனக்கு வயசு ஆயிடுது, எல்லாருக்கிட்டும் எல்லாரும் கொடுத்து நான் பாட்டு நிம்மதியா இருக்க பண்றாரு. உடனே நண்பர்கள்லாம் சொல்றாங்க, அந்த தப்பை மட்டும் செஞ்சிடாத, ஏதாவது ஒண்ணு மட்டும் வாங்கிட்ட வச்சுக்கோ, எல்லா சொத்தையும் நீ பசங்க பேர்ல எழுதி வச்சுட்டா கடைசி காலத்துல உன்னை பாத்துக்க போறது இல்லை அப்படின்னு ஒரு உண்மையை சொன்ன உடனே பிரம்மா சொல்றாரு, சரி மன நிம்மதி மட்டும் நான் பத்திரமா வச்சுக்கிறேன், யாரா வந்து கேட்டா அதுக்கான வழியை சொல்றேன்றாரு. சரி இது எங்க வைக்கிறது, இதை நான் பொறுப்பால வச்சுக்க முடியாது பிரம்மா சொல்றாரு. உடனே என்ன சொல்றாங்கன்னா, கடலுக்கு அடியில வச்சிருக்காங்க. சில பேர் விண்வெளியில வைங்கன்றாங்க. இவருக்கு பொருந்தவே இல்லை. ஒரு நண்பர் வந்து அழகா சொன்னாரு, நீ என்ன பண்ணுப்பா, அந்தந்த உயிருக்கு உள்ளேயே அந்த மன நிம்மதி வச்சிரு. எவனுமே ஒரு அமைதியா தியானம் பண்ணியோ தனக்குள்ள என்ன இருக்கிறத பார்க்கவே மாட்டான். பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் வெளில என்ன நடக்குதுன்னு அவன் பார்த்து பார்த்து வாய்வானே தவிர தனக்குள்ள இருக்கிற விஷயத்த மறந்துடுவான். அது உள்ள வச்சிட்டேன்னா உனக்கு கவலையே கிடையாது. யாரெல்லாம் உன்னை வந்து கேட்குறாங்களோ அவங்கள உண்முகமா திருப்பி விடு, அவங்க நிச்சயமா மன நிம்மதியோடு இருப்பாங்க, நீயும் நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு ஒரு வழி சொன்னாங்க. மன நிம்மதி வேணும்னா நம்ம ஒன்று தியானம் செய்யணும், இல்ல கோவிலுக்கு போகணும், இல்ல நமக்கு பிடிச்ச செயலை ஒருமுகத்துடன் செய்யணும். இது போன்ற அருமையான செய்திகளுக்கு கார்த்திக் குமாரன் இம்ப்ரெஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.